பெருமாளுடைய நைவேத்தியம் முற்றி பெற்றதனாலே நம்முடைய சொற்பொழிவினை தொடரலாம். நைவேத்தியத்திற்கு முன்பு நம்முடைய நந்தகோபாலர் ஆயர்பாடியினுடைய அரசன் அம்பரம் என்ற ஆடை தானம், நீர் தண்ணீர் தானம், சோறு அன்னதானம் ஆகியவற்றையெல்லாம் சிறப்பாக செய்தார், எல்லாருக்கும் கொடுத்து வந்தார் என்று பார்த்தோம். ஆக தானம் தவத்தை விட சிறந்தது என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அந்த நந்தகோபனை முதல் கட்டிலே அரண்மனை கட்டுப்பகுதியிலே எழுப்பி விட்டதனாலே அந்த பெண்கள் எல்லாரும் மார்கழி மாத நோன்பினை அங்கே செய்வதற்கு தயாராகி வந்த பெண்கள் எல்லாரும் அடுத்த அரண்மனை கட்டிலே இருக்கின்ற யசோதையை கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் என்று அழைத்தார்கள். அதாவது கொழுகொம்பாக இருக்கின்றவள் யசோதா. அந்த ஆயர்பாடியில இருக்கின்ற பெண்களுக்கு என்று ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை முதலிலே சென்று போக்குகின்றவள் யார் என்றால் யசோதை. இப்ப ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியை நல்ல முறையிலே வளர்வதற்கு முடியாமல் அந்த செடியிலே பூஞ்சை பிடிக்கிறது. பூஞ்சை பிடிச்சா மேல தெரியும், ஆனா வேர்ல ஏதாவது அந்த உண்ணிகள் இருந்து அந்த வேரை அரிக்க தொடங்கினா முதல்ல மேல பார்க்கறதுக்கு செடி நல்லா தான் இருக்கும், அந்த கொழுந்து இருக்கிறதே அதுதான் வாடி வதங்கிவிடும். அதுதான் வேர்புழுன்னு சொல்லுவாங்க. வேர்புழு கீழே அந்த செடி அரிச்சுதுன்னா மேலெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும் செடி, ஆனா கொழுந்து பார்த்தா ஒரு மாதிரி துவண்டு இருக்கும், கொஞ்ச நாள் அப்படியே செடி முடந்து போகும். அப்படி அந்த ஆயர்வாடி பெண்களுக்கு எல்லாம் எந்த துன்பமும் வராது. அப்படி வந்தாலும் அதை உடனுக்குடனே போக்குகின்றவள் இந்த யசோதை என்று சொன்னார்கள். ஆக அப்படி புகழ்ந்து சொன்னதனாலே அவளும் வழிவிட்டாள். அடுத்ததாக அவர்கள் அந்த கண்ணன் இருந்த அந்த அரண்மனை கட்டுக்கு வருகிறார்கள். இங்க மறுபடியும் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் என்று சொன்னார்கள். முதல்ல அம்பரத்துக்கு என்னன்னு அர்த்தம்? ஆடை, வஸ்திரம்னு பார்த்தோம். இங்க வர அம்பரம் என்பதற்கு அம்பரம் என்றால் வானம். அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் என்று நம்முடைய வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக வளர்ந்து பெரிய உருவம் எடுத்து தன்னுடைய 2 அடிகளாலே இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தை எல்லாம் அளந்து கொண்டதனாலே 3வது அந்த அடிக்கு இடமில்லாமல் போனதனால் மாவலியின் தலை மீதே, மாவலினா மகாபலி என்று சொல்லலாம், அவனுடைய தலை மீது வைத்து அழுத்தி அவனை பாதாள லோகத்திலே இருக்க செய்துள்ளார் பெருமான். ஆனால் அந்த வாமனனாக ஒரு 4 அடி உருவம் கொண்ட சிறு அந்தன சிறுவனாக வந்தவன் என்னுடைய அடிகளாலே நான் 3 அடி மண் யாசகமாக பெற வேண்டும் என்று கேட்டபொழுது இசைவு தந்து விட்டான். யாரு? அந்த மகாபலி. அப்படி இசைவு தந்து தாரை வார்த்து கொடுத்த பொழுது அந்த நீர் கையில் பட்டவுடனே மலமளவென வானுலகம் வரையிலே வளர்ந்தார். அவருடைய பாதமானது சத்தியலோகம் சென்றது. அந்த பாதங்களுக்கு என்ன செய்தார்? பாத பூஜை செய்தார் பிரம்மா.
அதில் இருந்து கங்கை உற்பத்தி ஆயிற்று. ஆக அவர் அந்த அவதாரம் எடுக்காமல் போயிருந்தால் நமக்கு கங்கை இல்லை. இந்த கங்கை தான் நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற 7 புண்ணிய தீர்த்தங்களில் முதலாவதாக இருப்பது கங்கை. அதுக்கு பிறகுதான் யமுனை. கங்கை, யமுனை, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, சிந்து, காவேரி, ஜலேஸ்மின் சந்நிதின் குரு என்று பூஜை செய்கின்றவர்கள். வீட்டில் யாராவது விக்கிரகத்துக்கு பூஜை பண்றீங்களா? விக்கிரகத்துக்கு, படத்துக்கு பூஜை பண்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏமா குமாரி, நீங்க பண்றீங்களா? இந்த ஸ்லோகம் சொல்றீங்களா? இந்த ஸ்லோகம் என்னம்மா? இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி மூடி வைக்கிறோம் இல்லையா? அந்த தண்ணியில நீங்க வீட்டு தண்ணி, குழா தண்ணி தான் எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனாலும் இந்த கங்கை, யமுனை, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, சிந்து, காவேரி என்ற இந்த 7 புண்ணிய தீர்த்தங்களும் இதில் சங்கமமாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிறிய பாத்திரத்தின் மீது கையை வைத்து அந்த மந்திரத்தை சொன்னால் எல்லா தீர்த்தங்களும் அங்கு சேர்ந்ததாக அர்த்தம். அப்படி நீங்கள் உங்களுடைய விக்கிரகத்திற்கு பூஜை செய்கிற பொழுது அந்த நீரை கொண்டு ஊற்றி பூஜை செய்தால் அது எல்லா புண்ணிய தீர்த்தங்களை கொண்டும் நீங்கள் பூஜை செய்கிறீர்கள் அப்படின்றது அர்த்தமாகும். இது நம்முடைய சம்பிரதாயம். ஆகையினாலே அந்த என்ன சொல்லியிருந்தேன், கங்கா தீர்த்தம். ஆமா, சத்தியலோகம் சென்றதனாலே பகவானுடைய கால்கள் சத்தியலோகத்திற்கு சென்றதனாலே அவர் என்ன செய்தார்? பகவானுக்கு பூஜை செய்கிற போது அது கங்கை ஆறாக பிரவகித்து வந்தது. இப்ப கங்கை இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. நமக்கு தெரியல கங்கையினுடைய அந்த அருமை பெருமை. நீங்க வடக்கு பக்கம் போனீங்கன்னா அந்த கங்கை நதி இருக்கிறதே அது மிக அற்புதமாக ஓடிக்கொண்டிருக்க பல இடங்களுக்கு எல்லாம் சென்று பாய்ந்து நல்ல விளைச்சலையும் தரக்கூடியது. அந்த மனிதனுடைய பாவத்தை போக்கக்கூடியதிலே முதலாவதாக இருப்பது கங்கை. ஆகினால் எப்படியாவது மனிதனாக பிறந்தவர்கள் ஒரு முறை என்ன செய்யணும்? கங்கையிலே போய் நீராடி விட வேண்டும். சரி, என்னால் கங்கைக்கு போக முடியல, வசதி இல்லை. சரி, நமக்கு ரொம்ப கிட்டக்கா இருக்கிறது எது? காவேரி. அந்த காவேரியில் போயிட்டு கிட்ட இருக்கிற பகுதியிலாவது போயிட்டு ஒரு முழுக்கு போட்டோம்னா நம்முடைய அந்த போய பிழைகள் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுவதைப் போல நம்முடைய அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினாலே அந்த கொம்பனார்க்கெல்லாம் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் யாரு? நம்முடைய பெருமான் கிருஷ்ணன், கண்ணன், மகாவிஷ்ணு. அததான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி 3வது பாசனத்தில் பார்த்தோம் இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். ஆகினால்தான் இந்த திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும், எல்லா பகுதியும் வழக்கற்று இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் அந்த விரதத்தையே செய்கிறார்கள். ஆகையினாலே இந்த இடத்திலே அங்கே கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை எழுப்புகிறார்கள். இதுல என்ன, ஏன் கண்ணனை எழுப்புகிறார்கள் என்றால், கண்ணன் எந்த நிலையிலே இருக்கிறான்? உறங்கிக் கொண்டிருப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள். அவனை எழுப்புவதற்கு காரணம் என்னவென்றால், நீ தூங்குவதற்காகவா இந்த உலகத்திற்கு வந்தாய்? பார்த்து சுவாமி, நீ தூங்குவதாக இருந்தால் உன்னுடைய அந்த பரமபதத்திலே தூங்கலாமே, அல்லது திருப்பார்கடல்ல தூங்கினா மகாலட்சுமி தாயாரும் பூமாதேவி தாயாரும் உன்னுடைய காலெல்லாம் தூங்கிச்சு நல்லா அழுத்துவாங்களே, நீ நல்லா சந்தோஷமா தூங்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க பிறந்த? தூங்குறதுக்காக வந்த? தூங்குறதுக்கு வந்தவனா இருந்தா நீ இந்த லோகத்துக்கு வந்திருக்க கூடாது. நீ விபவம் என்ற அந்த
பல வடிவங்களிலே இருக்கின்ற தன்மையை பெற்று வந்திருக்கிறாய். நீ அர்ச்சை மூர்த்தியாக இருக்கிறாய். இப்பொழுது அந்த கோயில்களிலே இருக்கின்ற விக்கிரகங்களாக அர்ச்சாவதார மூர்த்தியாகவும் இருப்பவன் பெருமான். ஆக இந்த திருப்பாவையிலே பகவானுடைய இந்த 5 நிலைகளும் ஒவ்வொன்றாக முதல் 5 பாடல்களிலே பாடப்பட்டு வந்தன. ஆகையினால் நீ என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும் என்று அந்த கண்ணனை எழுப்பினார்கள். ஆனால் கண்ணன் எழவில்லை, கிருஷ்ணன் எழவில்லை. ஏன் எழலன்னா அவனுக்கு உடன்பாடு இல்லை. இந்த பெண்கள் எழுப்புவதில் உடன்பாடு இல்லை. ஆகினால் அவர்களுக்கு அப்போதைக்கு எந்த ஒரு தெளிவும் ஏற்படாமல் அடுத்த கட்டுப்பகுதியில் இருந்தவன் யார்? பலராமன், பலதேவன். அவனை எழுப்பினார்கள். என்னவென்று, செம்பொன் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியோர் எம்பாவாய். பலதேவரே, பலராமரே, உன்னுடைய தம்பியாகிய கண்ணனும் எழவில்லை, நீயும் எழாமல் இருக்கிறாய். ஆனால் நீயாவது எழுந்து என்ன செய்ய வேண்டும்? நீயாவது எழுந்து நீ எழுந்து கொண்டு வந்து உன்னுடைய தம்பியையும் எழுப்பி 2 பேருமாக சேர்ந்து வர வேண்டும் என்று இந்த 4 பேரையும் இந்த பெண்கள் எழுப்பினார்கள் என்பது இந்த பாசுரத்திலே ஒற்றுப்பெறுகிறது. ஆகினால்தான் பகவத் சம்பந்தம் உடையவர்களை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். இதுல அந்த பாகவத சம்பந்தம் உடையவர்களை பற்றி பார்க்கிற பொழுது அல்லது இந்த தானத்தை பற்றி பார்க்கிற பொழுது நம்முடைய ராமானுஜர் வாழ்ந்த காலப்பகுதியிலே கோரத்தாழ்வார் என்ற ஒருவர் இருந்தார். அந்த கோரம் என்பது நம்முடைய காஞ்சிபுரத்திற்கு பக்கத்திலே இருப்பது. அந்த இடத்திலே பிறந்தவர் தான் கோரத்தாழ்வார். மிகப்பெரிய செல்வந்தர். அவர் கூட என்ன செய்தார்? எல்லோருக்கும் தான தர்மம் செய்தார். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர் தானம் கொடுக்க தொடங்கினால் இரவு நேரம் நடுநிசி ஆகின்ற வரையிலே கூட அவர் தொடர்ந்து தானத்தை கொடுத்து கொண்டே இருப்பாராம். அவ்வளவு பெரிய செல்வந்தர். அதனாலே அவருடைய அந்த தானம் தொடர்ந்து இருப்பதனாலே சில நேரங்களிலே அந்த நடுநிசி ஆகிவிட்டாலும் கூட, இரவு பொழுது ஆகிவிட்டாலும் கூட, எல்லாரும் வந்தவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து முடித்து விட்டு தானம் செய்துவிட்டு அதன் பிறகுதான் என்ன செய்வார்? அவர் உறங்க செல்வார் என்று சொல்லுவார்கள். ஆகினால அடையா நெடுங்கதவு உடையவன் யாரு? இந்த கோரத்தாழ்வான் என்று சொல்லுவார்கள். கோரத்தாழ்வான்றது அவருடைய பேர் இல்லை, திருமரு மார்பர் அப்படின்றதான் பேரு. அந்த கோரம் என்ற இடத்திலே இருந்தவர் ஆழ்வாராக, அதாவது ராமானுஜரிடத்திலே பஞ்ச சமஸ்காரம் பெற்றுக்கொண்டவர், திருமுதிரை பதித்துக் கொண்டவர், லட்சணின்னு சொல்றோம் இல்லையா, அதை வாங்கி கொண்டவர். ஆகினாலே அவருடைய பெயரை சொல்லி அழைப்பதை விட்டு கோரத்து ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். ஆகினால ஒரு நாள் நல்ல ஏகாந்த நேரம் ஆகிவிட்டது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 12 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த நேரத்திலே காஞ்சிபுரத்திலே இருக்கிற அந்த உலகளந்த பெருமான் தன்னுடைய தேவியோடு ஏகாந்தமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்படி அதான் அவர்களுக்குள்ளே மிகவும் அந்யோன்யமாக இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் அன்றைக்கு அந்த கோரத்தாழ்வானுடைய தானம் முடிந்து எல்லோரும் தானம் பெற்றுக்கொண்டு சென்று விட்டதனாலே என்ன ஆயிற்று? அந்த கதவை மூடினார்கள். அந்த கதவை இழுத்து மூடிய பொழுது அந்த கதவை மூடிய ஓசையும் அந்த கதவிலே பதிக்கப்பட்டிருந்த மணிகள் அந்த ஓசையும் எல்லாம் சேர்ந்து அங்கே ஏகாந்தமாக பேசிக்கொண்டிருந்த
பெருமான் பிராட்டி இவருடைய காதிலே விழுந்தது. குறிப்பாக பிராட்டி இதை கேட்டு திடீரென்று தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டு, என்ன இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஓசை இந்த நேரத்திலே வருகிறதே என்று கேட்க, அதற்கு பெருமான் என்ன சொன்னாராம், இது கோரத்தாழ்வான் தன்னுடைய தானத்தை முடித்துக் கொண்டு என்ன முடித்து கொண்டான், ஆகையினால் அவனுடைய கதவை சாத்தினான், ஆகையினாலே எழுந்த ஓசை என்று அங்கே பெருமானே அதை அறிந்து வைத்திருந்து சொன்னாராம். அப்படி சொன்னதனாலே ஓஹோ அவ்வளவு பெரிய வள்ளல் ஆவர் என்று கேட்க, அதன் பிறகு தான் கதவு அடைத்த சப்தமானது பிராட்டிக்கு தொல்லையை கொடுத்தது என்பதை தெரிந்து கொண்டு என்ன பண்ணாராம், அந்த சொத்துக்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு இனிமேல் எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி ராமானுஜரிடத்திலே சென்று அவரும் ஒரு தாசராக சேர்ந்து கொண்டார். ஆனால் அவர் வந்த நேரம் பார்த்து ராமானுஜர் எங்கே சென்று விட்டிருந்தார், ஸ்ரீரங்கத்திற்கு சென்று விட்டிருந்தார். ஆகையினாலே இவரும் அவரோடு சென்று ஸ்ரீரங்கத்திலே அந்த பெருமானுக்கு எல்லாம் திருத்தொண்டு செய்து கொண்டு வந்தார். கோரத்தாழ்வானோடு மட்டுமல்லாமல், அவர் மட்டுமல்லாமல் நம்ம ராமானுஜருடைய தங்கை மகன் கந்தாடை முதலியாண்டாம் என்பது அவனுடைய பெயர். அவனும் இவர்களோடு இந்த கோரத்தாழ்வானோடு சேர்ந்து 2 பேருமாக அவர்கள் ராமானுஜருக்கு தொண்டு செய்து கொண்டு இருந்தார்கள். ஏன் அவர்கள் அங்கே போனார்னா, அங்கே எல்லா ஞானமும் நல்ல குலத்திலே பிறந்த பாக்கியமும் கிடைத்த ராமானுஜருக்கு மனைவி நல்லவளாக கிடைக்கவில்லை. இவர் செய்கின்ற எல்லா சம்பிரதாயங்களையும் அவள் எதிர்த்தாள். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று எதை சொன்னாரோ அதெல்லாம் வேணும்னே செய்வார். ஆகையினாலே மனசு வெறுத்து போன அவர் என்ன பண்றார், துறவரத்தை மேற்கொண்டு விடுகிறார். பெருமாள் கிட்ட போயிட்டு, எனக்கு இல்லற வாழ்க்கையே வேண்டாம், என்னாலே மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது, ஆகையினாலே எனக்கு துறவரத்தை தந்துவிட வேண்டும் என்று கேட்க, பகவானும் அப்படியே செய், நீங்களுடைய அந்த சாதாரண ஆடையெல்லாம் நீ கலைந்து விட்டு காஷாயத்தை பிடித்துக் கொண்டு நீ துறவியாகலாம் என்று சொல்ல துறவியாகிவிட்டார் என்று அங்கே சொல்லுவார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த ராமானுஜருடைய மனைவி பாகவதர்களை மிகவும் கேவலமாக நடத்துகின்ற ஒரு குணத்தை கொண்டிருந்தார். என்ன முக்கியம்னா, பகவானை கூட நிந்தனை செய்து விடலாம். இப்ப கிருஷ்ணன் இருக்காருன்னா அவன் கல்வன், வெண்ணை திருடிய கல்வன் அப்படின்னு சொல்லிடலாம், தப்பு இல்லை, ஏன்னா அவர் பண்ணார்தான். ஆனால் பாகவதரை எந்த குறையும் சொல்லக்கூடாது, அவரை தரக்குறைவாக நடத்தக்கூடாது. அந்த காலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது, பாகவதர்களை அபேட்சிக்கின்றவர்கள், பாகவதர்களிடத்திலே நல்ல நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு நாளைக்கேனும் அந்த பாகவதர்களில் எவரையேனும் அழைத்து தங்களுடைய வீட்டிற்கு வருமாறு சொல்லி அவருக்கு படையிலிட்டு அவருக்கு விருந்து படைத்து அவர் சாப்பிட்டு உண்ட பிறகு அந்த இலையிலேயே அந்த யார் வீட்டுக்கு சொந்தக்காரரோ அவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து அவர் சாப்பிட வேண்டும், பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நல்ல பாகவத பக்தராக இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு வைலட்சண்யம், அது ஒரு இலக்கணம். ஆகையினாலே அந்த காஞ்சிபுரத்திலே திருக்கச்சி நம்பிகள் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு காஞ்சிபுரத்து பெருமான் என்ன செய்தார், நீ எனக்கு ஆலவட்டம் வீசுகின்ற கைங்கரியத்தை செய். ஆலவட்டம் என்ன, விசிறிக்கிறது. அப்படி எனக்கு வீசுகின்ற கவரி வீசுகின்ற இதை செய் என்று சொல்ல அவரும் அதை செய்து கொண்டு வந்தார். ஆக இந்த திருக்கச்சி நம்பிகளிடம்
எப்போ அவர் கோயிலே இருக்கிறதுனால இரவு நேரத்திலே அந்த உலகளந்த பெருமான் என்ன செய்வாராம், தன்னுடைய அர்ச்சனையிலேயே குலைத்துக் கொள்வார். இப்ப பகவான் இங்கே வரதராஜ பெருமாளாக இருக்கிறார். இப்ப இங்க யாராவது ஒரு பக்தியுடைய ஒரு பக்தர், நம்ம இவங்கெல்லாம் வராங்க இல்லையா செக்யூரிட்டிஸ், அதுல யாருன்னா ஒருவேளை ரொம்ப பக்தராக இருந்து அந்த பகவானை மனத்திலேயே நினைத்து கொண்டிருந்தால், பகவானே என்று அவரை பற்றி நினைத்திருந்தால் என்ன பண்ணலாம், சில நேரத்தில் பகவானே வந்து கூட பேசுவார். அப்படி இரவு நேரத்திலே ஏகாந்தமாக இருக்கின்ற போது இந்த திருக்கட்சி நம்பிகளோடு பெருமாள் பேசுவாராம். எவ்வளவு அவர் நல்ல பக்தராக இருந்தார், எப்படி அந்த பக்தியிலே ஈடுபட்டு வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. ஆக அவ்வளவு சிறப்பு உடைய ஒருவரை தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அழைத்து அங்கே அவர் உண்ணட்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு இன்னும் வரவில்லையே என்று அவரை தேடிக்கொண்டு ஒரு பக்கம் போனார் ராமானுஜர். ஆனால் அவர் என்ன செய்தார், வேறு ஒரு பக்கமாக வீட்டிற்கு வந்து விட்டார். ஆகையினால வந்து விட்டவருக்கு ஏதோ திண்ணையிலே உட்கார வைத்து அந்த அப்படிப்பட்டவர்களை உள்ளே உட்கார வைத்து அந்த அமுது படைக்க வேண்டும், பிரசாதம் படைக்க வேண்டும். ஆனால் இவள் என்ன செய்தால், திண்ணையிலே அமர்த்தி விட்டு அவர் சாப்பிட்ட உடனே என்ன எதிர்பார்த்தார், அந்த இலை அப்படியே இருக்க வேண்டும், அதிலே வந்து ராமானுஜர் உண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனா இவ என்ன பண்ணா, ஒரு கோலை எடுத்து அந்த இலையை எச்சிலையை நினைச்சு அதை அந்த கோலை கொண்டு அந்த இலையை தள்ளி வெளியே தள்ளிவிட்டு அவர் உட்கார்ந்து சாப்பிட்ட இடத்தை நல்லா சாணம் போட்டு நல்லா மெழுகி தண்ணீர் தெளிச்சுட்டார். ஏன்னா அவர் வந்து உக்காந்து சாப்பிட்டது மடியாகி போச்சு, தீட்டாகி போச்சுன்னு அவள் நினைத்தாள். ஆக இன்னும் வரவில்லையே என்று நினைத்து கொண்டு வந்து பார்த்த பொழுது சொல்லிட்டு அவர் வந்தார், நீங்க சொன்னது வந்தாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. எங்கே இலை, எச்சில் இல்லை, இல்லை அது எனக்கு பிடிக்கல, தூக்கி தூரம் போட்டேன், என் கையில் கூட எடுக்கல, கொம்புனால தள்ளி விட்டேன் அப்படின்னாரு. அன்றைக்கு தான் முடிவு கட்டினார், எனக்கு இனி இந்த இல்லற வாழ்க்கையே வேண்டாம், அதனாலே தான் துறவரம் பூண்டார். ஆக அந்த திருக்கட்சி நம்பிகளை சொல்லுகிற பொழுது இவர் தினமும் குளித்து விட்டு அப்படியே நடந்து செல்வாராம். நடந்து செல்லுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவன், அவர் நடந்து சென்ற பிறகு அவர் நடந்து சென்ற அந்த காலடி, அந்த காலடியிலே இருக்கின்ற மண்ணை எடுத்து அதை குழைத்து தன்னுடைய நெற்றியிலே திருமண்ணாக அணிந்து கொள்வாராம். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த திருக்கட்சி நம்பிகள், ஏனப்பா இப்படி செய்கிறாய் என்றால், சுவாமி நீங்கள் மிகப்பெரிய ஆள், உங்களோடு பகவானே பேசுகிறார், வரதரே பேசுகிறார் என்று கேள்விப்பட்டேன். ஆகையினாலே உங்கள் அந்த திருவடி பாத தூளியை, உங்களுடைய திருவடியிலே பட்ட அந்த மண்ணை எடுத்து நான் அணிந்து கொண்டால் நிச்சயமாக எனக்கு வீடு பேறு கிடைக்கும் என்று நான் இவ்வாறு செய்கிறேன்னு சொன்னானோ. அதுக்கு பிறகு அடுத்த நாள் ராத்திரி வந்து இவர் என்ன செய்தார், இப்படி நடக்குமா, இவனுக்கு முக்தி கிடைக்குமா என்று சந்தேகம் வந்து பெருமாள் இடத்திலேயே கேட்டாராம். சுவாமி, நான் நடந்து செல்லுகின்ற பொழுது இப்படி ஒருவன் செய்கின்றான், அவனுக்கு முக்தி கிடைக்கும் என்று நினைக்கின்றான், இது நடக்குமா என்றால் நடக்கும் என்று சொன்னாராம். ஆகையினாலே அந்த பாகவதரை சிறந்த முறையிலே அவன் வணங்கி வருகிறான், பாகவத அபிமானமுடையவன், ஆகையினாலே அவனுக்கு முக்தி கிடைத்தது. அதை கேட்டுட்ட உடனே இவருக்கு ஒரு ஆசை, நமக்கு முக்தி கிடைக்குமா என்று அவர் பெருமாளை சரி எனக்கு முக்தி கிடைக்குமான்னு சொல்ல என்ன சொன்னாராம் பெருமாள், உனக்கு கிடைக்காது, உனக்கு கிடைக்காது. ஏனென்றால் அவன்
பாகவதராகிய உம்மை வணங்கி சேவித்து உம்முடைய காலடி இதைப்பட்ட அந்த மண்ணை எடுத்து பக்தியோடு நம்பிக்கையோடு அணிந்து கொண்டான். ஆகையினாலே அவனுக்கு முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், ஆனால் உனக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டாராம். அப்போ நான் உங்களுக்கு தொண்டு செய்கிறேனே, கைங்கரியம் செய்கின்றேனே, ஆரவட்டம் வீசுகின்றேனே என்று சொன்ன பொழுது அதற்கு பெருமான் உன் பாட்டுக்கும் என் ஆட்டத்திற்கும் சரியாகிவிட்டது. நீ என்ன செய்கிறாய்? ஆலவட்டம் வீசுகிறாய், கைங்கரியம் செய்கிறாய், நல்லது. அதே நேரத்தில் நான் என்னுடைய அச்ச நிலையை குறைத்துக் கொண்டு உன்னோடு பேசுகிறேன். ஆகையினாலே நீ செய்கின்ற தொண்டுக்கும் என நான் உன்னோடு பேசுவதற்கும் சரியாகிவிட்டது. ஆகையினாலே எந்த நிலையிலேயும் இப்போதைக்கு உனக்கு அந்த மோட்சம் கிடைப்பதற்கு வழி இல்லை என்று சொன்னாராம். அதன் பிறகுதான் திருக்கட்சி நம்பிகள் என்ன ஒரு ஆசிரியரிடத்திலே சென்று அவர் பல அந்த பாகவதற்கு தொண்டு செய்தார், அதன் பிறகு மோட்சத்தை அடைந்தார் என்று சொல்லுவார்கள். எதற்காகனா இங்கே அந்த பாகவத பக்தி அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய அந்த குரு பரம்பரை பிரபாவம் வரிசையா ஸ்ரீரங்கத்திலே இருந்தவர்கள் யார் யார் எப்படி எப்படி எல்லாம் இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் அதிலே கூறப்பட்டிருக்கும். ஆகையினாலே அதை இங்கே சொல்லலாம். அதே போல நம்முடைய கம்பரை ஆதரித்த ஒரு வள்ளல் இருப்பார், சடையப்ப வள்ளல். அவர் கூட என்ன பண்ணுவாராம், நிறைய தான தர்மங்கள் கொடுப்பார். ஆகையினாலதான் அந்த சடையப்ப வள்ளலை கம்பர் என்ன பண்ணார்னா 1000 பாட்டுக்கு ஒரு முறை அந்த கம்பரை பற்றி ஒரு இடத்திலே குறிப்பிட்டு பாடுவார். ஆகையினாலே அவரும் எப்படிப்பட்டவர் என்றால் அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் என்று அங்கே பாடியிருக்கிறார் கம்பர். ஆக அவரும் அடையா நெடுங்கத உடையவன். எதற்காக? தானம் செய்வதற்காக எப்பொழுதும் கதவுகளை திறந்தே வைத்திருப்பான் என்று சொல்லுவார்கள். அதே போல பின்னாலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாழ்ந்த நம்ம வில்லிபுத்தூர் ஆழ்வார், அவரை வக்கவாகை வரமதி ஆட்கொண்டான் அப்படின்றவர் ஆதரித்தார். அந்த வக்கவாகைன்றது ஊர், வரமதி ஆட்கொண்டான்றது அவருடைய பேர், வள்ளல் பேரு. அவர் ஆதரித்தார் என்று நம்முடைய வில்லி பாரதத்திலே இருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய சங்க காலத்திலே கூட ஆயண்டிரன் என்ற ஒரு சிற்றரசன் 7 வள்ளல்களில் ஒருவன் இருந்தான். அவன் கூட நிறைய தான தர்மங்கள்லாம் செய்தான் என்று சொல்லுவார்கள். அது இப்படி தான தர்மம் செய்வது நல்லதுதான். ஆனால் அந்த செய்கின்ற தானமானது எந்த விதமான நோக்கத்தை கருதியும் செய்யப்படக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். அங்கே கிருஷ்ண பகவான் மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? அந்த மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்தபோது, அந்த யாகத்திலே தானம் செய்தபோது அதை தடுக்கவில்லை, தடுத்தார். ஆனால் இங்கே நந்தபாபாலர் தானம் செய்கிறாரே, அதை ஏன் தடுக்கவில்லை அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஆனா என்ன காரணம்னா, அங்கே மகாபலி கொடுத்த தானம் கர்வத்தின் காரணமாக அடுத்தவர் சொத்தை எடுத்து அவன் பகவானுக்கு சொந்தமான இந்த நிலத்தை எடுத்து அவன் எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படி பிரதி உபகாரத்தை நோக்கி நாம் இதை செய்தால் நமக்கு இது கிடைக்கும் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தாலும் இப்ப இந்த காலத்தில் நடக்கிறதுலாம் என்னன்னா, நிச்சயமாக ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கின்ற அந்த ஒரு தானமாகத்தான் இருக்கிறது. ஒரு பெரிய வள்ளல் கோயில் கட்டுகிறார், நல்லது. அவரை ஏனப்பா இப்படி செய்கிறார் என்றால், இல்ல சுவாமி எப்படியோ ஒன்று வாழ்ந்தேன், என்னை அறியாம நிறைய செல்வம் சேர்ந்துட்டுது, என்ன பண்றதுன்னு தெரியல, என்னுடைய முன்பிறவியிலே சில பாவ வினைகள் கூட செய்திருப்பேன்,
அவையெல்லாம் போயிடணும். ஆகினால்தான் பெருமாளுக்கு கோயில் கட்டுறேன். சரிங்களா? அதுதான் உண்மை. அது மாதிரி பெருமாளுக்கு எந்த தொண்டை செய்தாலும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. என்னால் முடிந்தது நான் செய்கிறேன், அவ்வளவுதான், அதோட விட்டுணும். ஆக நாம் என்ன செய்தோமோ அதற்குரிய பலாபலன் என்னாகும், நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை செஞ்சுட்டு நான் அத்தை பண்ணினேன் இத்தை பண்ணினேன் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு முறையிடக்கூடாது. இப்போ வர நிறைய டிவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகி என்ன பண்ணுவா, ஒரு பக்தி உடையவனாக இருந்து அங்கே போய் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் நிறைய அந்த இதுக்கு நான் அடி பிரதட்சணம் பண்ணேன், அதுக்கு பிறகு நான் இது படுத்து உருண்டேன், நான் உனக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன், வெள்ளிக்கிழமை தூரம் உனக்கு என்ன விளக்கேற்றினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீ அவ்வளோ நான் செய்யுங்க என்னை காப்பாத்திலே நீலாம் ஒரு சாமியா அப்படின்னு கேட்குறோம். சாமிக்கு முன்னாடியே அது அந்த ஜீ தமிழ் எல்லாத்துலேயும் வரும். ஆனால் நான் பார்க்குறதுல இதெல்லாம் வருது. நான் பார்க்குற அந்த ஜீ தமிழ் சீரியலில் இதெல்லாம் வரும். ஆனால் நிறைய செய்திகள் என்னென்ன வகையில் பக்தி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வரும். அதனால் அப்படி கேட்கக்கூடாது. நீ செஞ்சுன்னா உனக்காக நீ செஞ்சு முடிச்சிடு, அதுக்கு பிறகு அதற்குரிய பலாபலனை நிச்சயமாக பகவான் கொடுப்பார். ஆக அந்த மகாபலி சக்கரவர்த்தி செய்த யாகம், அதில் செய்த தானம் எல்லாமே இவன் இந்திரனாக வேண்டும் என்பதற்காக தான் செய்தான். 99 அஸ்வமேத யாகத்தை செய்துவிட்டான். கடைசியாக அஸ்வமேத யாகம் 100வது யாகம். அதை செய்து முடித்து விட்டால் இவனுக்கு இந்திரனாக வருகின்ற பேர் கிடைக்கும். ஆகையினாலே தான் அவன் அந்த தானத்தை எல்லாம் தனக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்ததனாலே என்ன அவனுக்கு அந்த யாகமும் முற்று பெறவில்லை. அவன் பாகாத லோகத்திலே இருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு அவன் தான் அடுத்த இந்திரனாக, அதாவது இந்திரனுக்கு இவருக்கு பிரம்மாவுக்கு 51 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 49 வருஷம் தான் இருக்குது. அந்த 49 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்முடைய அனுமான் இருக்கார் இல்லையா, அவர் தான் பிரம்மாவா வருவாராம். அந்த இந்திரன் இருக்கானே அவன் இவன் யாரு, மகாபலி இந்திரனாக வருவான் என்று நம்முடைய ஆண்டோர்கள் எல்லாம் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அறிந்து எழுதியிருக்கிறார்கள். ஆகினால இந்த மகாபலி சக்கரவர்த்தி செய்த யாகத்தில் பெருமான் நிலம் கேட்டு அங்கே சென்று பிரம்மதேவன் பாதபூரை செய்ததனாலே நமக்கு கங்கையும் பல்வேறு நதிகளும் எல்லாம் கிடைத்தன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செய்தி. ஆகினால கடைசியா செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்குகிறோரே மாவாய். பலதேவனே, அங்கே கண்ணன் பிறக்க வேண்டும், 8வது குழந்தையாக அவதாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தேவகியுடைய 6 மாத கர்ப்பத்தை எடுத்து என்ன செய்தார் பெருமான், அந்த லோகமாயா மூலமாக ரோகிணி வயிற்றிலே வைத்திருந்து அவன் பிறந்தான். ஆகையினாலே அவன் செம்பொற் கழலடி செல்வா பலதேவரே உம்பியும் நீயும் உறங்கே, உன்னுடைய தம்பியும் நீயும் உறங்காமல் எழுந்து வர வேண்டும். பக்தர்களாகிய நாங்கள், ஆண்டாள் கோஷ்டினராகிய நாங்கள் செய்கின்ற அந்த யாகத்தை, விரதத்தை, நோன்பை நல்ல முறையிலே நீ முடித்துக் கொடுக்க வேண்டும். முடித்துக் கொள்வதற்காக உன்னுடைய மகனை அனுப்ப வேண்டும். இங்க ஏன் நந்தகோபாலுடைய அந்த 3 தானத்தை பற்றி சொன்னோம் என்றால், பெண்களாக எங்களுக்கு உண்ணும் நீரும் என்ன, அது தின்னும் வெற்றிலையும், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனேவாக இருப்பதால் இந்த கண்ணனை நீ எங்களுக்கு தானமாக இப்போது நீ கொடுக்க வேண்டும். நீ அங்க எல்லாருக்கும் தான தர்மம் எல்லாம் செஞ்ச ரைட்டு. இதை ஏன் உனக்கு இப்போது ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், கண்ணனை எங்களுக்கு நீ தானமாக தர வேண்டும்.
அப்படி தானமாக கொடுத்தால்தான், நீ அனுப்பி வைத்தால்தான் கண்ணன் வருவான், நாங்கள் செய்கின்ற நோன்பினை முடித்து கொடுப்பான், எங்களுக்கு பறை கொடுப்பான். ஆகையினாலே தான் உன்னை இவ்வாறு புகழ்ந்து சொன்னோம் என்று அந்த கோபியர்கள் கூறியதாக நாம் சுவாமதார்த்தம் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால இன்றைக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய 17ஆம் நாள் பாசுரம் மிக சிறப்பாக முடிவுற்றது என்று நினைக்கின்றேன். ஆகையினால நம்முடைய இந்த சொற்பொழிவை முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் நந்தகோபாலன் என்பவர் அந்த ஆயர்பாடி என்கின்ற அந்த பகுதியுடைய அரசர். அவருடைய மனைவிதான் யசோதா பிராட்டி. அந்த ஆயர்பாடியிலே தான் அங்கே மதுரா, வடமதுராவிலே அவதரித்த பகவான் கண்ணன் அவனை கொண்டு வந்து அந்த ஆயர்பாடியிலே ஒரு அந்த தொட்டிலே கிடத்திவிட்டு அவருக்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டுதான் அங்கே வசுதேவர் சென்று விட்டார். ஆகையினாலே அந்த கிருஷ்ணன் பலராமர்களுக்கு எல்லாம் தந்தையாக இருப்பவர் இந்த நந்தகோபால். அங்கே வளர்ந்து வருகிறார் இல்லையா? அங்கே முதலில் அந்த கம்சனுடைய காலகர சிறையிலே பிறந்தவனாகிய கண்ணனுக்கு பிறந்தவுடனே ஆற்றை கடந்து வந்து விட்டார், யமுனாவை கடந்து வந்து விட்டார். ஆயர்பாடியிலே தனக்கு பிறந்த குழந்தைதான் இந்த குழந்தை என்று நினைத்துக் கொண்டு அங்கே யசோதா தன்னுடைய முளைப்பாலை கொடுத்தாள். ஆகையினால் ஒரு குழந்தைக்கு எந்த இடத்திலே அன்னையினுடைய பால் முளைப்பால் கொடுக்கப்படுகிறதோ அவள் தான் உண்மையான தாயார் என்று சொல்லுவார்கள். அவ்வகையிலே பார்க்கின்ற பொழுது யசோதை தாயார், அவருடைய கணவராக நந்தகோபன் இருப்பதனாலே தந்தை. ஆக இப்படியெல்லாம் அந்த பெண்கள் துயில் எழுப்பினார்கள் என்பதை பார்த்தோம். நாளைக்கு இங்க ஏன் யாரும் எழுந்து வரலன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க இந்த கோபிகை. என்னன்னா நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயம் பிராட்டியை பற்றித்தான் பெருமானை தொழ வேண்டும், முதல்ல தேவி தாயாரை வணங்க வேண்டும். ஆகினால நப்பின்னையை கூப்பிட்டு அதுக்கு பிறகுதான் இவங்களை எல்லாரும் கூப்பிட்டுருக்கணும். அதை பண்ணாதனால கிருஷ்ணன் எழுப்பவில்லை என்பதை நாளைக்கு உண்டு மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் என்ற அந்த அற்புதமான பாசனத்திலே நாம் அனுபவிக்க போகிறோம். வந்து சேவித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகையினால இவ்வளவு நேரம் இந்த சொற்பொழிலை மிக அருமையாக பார்த்த அனைவருக்கும், கேட்ட அனைவருக்கும் என்ன நம்முடைய பகவான் பெருமான் கண்ணன் கிருஷ்ணன் என்ன எல்லா விதமான வளமும் நலமும் கொடுத்து உங்களை நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மகிழ்கிறேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரம்பரை.